சூரிய பகவான் சனி பகவானின் ராசியாகிய கும்பத்திலே அமர்ந்து, அதே போல சிம்மத்திலே மகம் நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்ந்திருக்க, இந்த இரண்டு கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத திருநாள் இந்த மாசி மகத் திருநாள். இந்த மாசி மகத் திருநாள் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய திருநாளாகும். இன்றைய தினத்திலே புனித நதிகளிலே நீராடுவது நல்லது. காவிரி, கங்கை, கோதாவரி உள்ளிட்ட மணிமுத்தாறு, தாமிரபரணி உள்ளிட்ட புனித நதிகளிலே நாம் நீராடுவது மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும், மோட்சத்தையும் நமக்கு தரக்கூடிய அமைப்பாகுங்க. அதே மாதிரி நதிகளில் நீராடும் பொழுது ஏற்கனவே ஈரமாக இருக்கக்கூடிய துணிகளை உடுத்தி கொண்டு நதிகளில் நீராடக்கூடாது. புண்ணிய தீர்த்தங்களில் அதுபோல நீராடக்கூடாது. ஒற்றை துணியுடன் நீராடக்கூடாது. 2 துணிகளாவது நம்முடைய இடுப்பிலே இருக்க வேண்டும். அதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நின்று முதலாவதாக 3 முறை நம்முடைய கரங்களால் தண்ணீரை தெளித்துவிட்டு பிறகு நாம் தண்ணீரிலே மூழ்குவது நல்லது. அந்த புனித நதிகளிலே நீராடுவது நல்லது. முதலில் மூழ்கும் பொழுது நம்மை பிடித்த பாவங்கள் எல்லாமே தீரும். 2வதாக மூழ்கும் பொழுது சாபங்கள் எல்லாமே போகும். 3வது முறையாக மூழ்கும் பொழுது அனைத்து சொர்க்க வகைகளும் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைய தினம் மாசி மகத் திருநாளாக இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய புனித நதிகளிலே, ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடினால் நமக்கு எல்லா நன்மைகளுமே வந்து சேருங்க. இன்றைய தினம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆகிய ஸ்ரீ அண்ணாமலையார், அதாவது தன் மீது தீராத பக்தி கொண்ட வல்லாளன் அப்படிங்கிற மன்னனுக்கு இறுதிச் சடங்கு செய்த நாள், அதாவது திதி கொடுத்த நாள். அதனால தாங்க மாசி மகம் இன்றைக்கு பௌர்ணமியும் உண்டு. இருந்தாலும் ஒரு பௌர்ணமி திதியிலே திதி கொடுக்கக்கூடிய வித்தியாசமான நாளாகும் இன்றைய நாள். காரணம், மகம் நட்சத்திரம் கேதுவோடது. கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகனாக இருக்கிறார். அவர் ஆத்மக்காரகன் சூரியன் பார்க்கறதுனால தான் அந்த அமைப்புகள் ஏற்படுதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் தான் பார்வதி தேவி, அதாவது தக்ஷன் மகளாக அவதரித்த நாள் இன்றைய நாள். பார்வதி தேவி அவதரித்த நாள் இன்றைய நாள். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். ஞானம், மோட்சம், கோட்டீஸ்வரத்தன்மை இதையெல்லாம் தரக்கூடிய நாள் இன்றைய நாள். அதனால தான் பெரியவங்க இன்றைய தினத்தில் இறைவனை வழிபட்டால் மேலும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாசி மகத் திருநாளாகிய இன்றைய தினத்திலே மதியம் மட்டும் உணவு உண்டு, இரவு உணவை தவிர்த்துவிட்டு பால் பழத்து மட்டும் அருந்திவிட்டு, அதாவது உண்டுவிட்டு பிறகு விரதம் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் ஜோதிட சாஸ்திர பிரகாரமும் இன்றைய தினத்திலே விரதம் இருந்து எல்லாமல்ல சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கினால் எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். இன்றைய தினம் சகலவிதமான ஆலயங்கள், அதாவது முருகப்பெருமானுடைய ஆலயங்கள், சிவபெருமானுடைய ஆலயங்கள், விஷ்ணு பகவானுடைய ஆலயங்கள் எல்லாத்திலையுமே இன்றைக்கி தீர்த்தவாரின் நிகழ்வு, ஆலய திருவிழாக்கள், மாசி மகத் திருவிழாக்கள் எல்லாமே சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதுங்க. வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தினால் கடலிலே கட்டுண்டு கிடந்த போது இன்றைய தினம் மாசி மகத் திருநாளிலே எல்லாமல்ல ஈசனுடைய அருள் பெற்று அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு வெளிவந்த நாள் இன்றைய திருநாள். அதே மாதிரி நம்மை பற்றி இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியிலே வர்றதுக்கு இன்றைய தினம் ஆலயங்களிலே சென்று நாம் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப நல்லதுங்க. இதுபோல் ஏகப்பட்ட விசேஷங்கள் இன்றைய தினத்திற்கு உண்டுங்க. அதனால் முடிந்தவரை இன்றைய தினம் விரதம் இருந்து இறைவனை நாம் வணங்குவது நல்லது. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் உள்ளிட்ட சில பாடல்கள், அந்த நூல்களில் இருக்கக்கூடிய பாடல்களை பாடுவதன் மூலமாகவும் நமக்கு நிம்மதி கிடைக்குங்க. அதனால் மாசி மகத் திருவிழாவாகிய திருநாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம், வரம் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மாசி மகத் திரு நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஈசனின் திருவருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.